ஆலய தரிசனம். அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனுரை அருள்மிகு காரணீஸ்வரர் திருக்கோவில், சைதாப்பேட்டை, சென்னை நகரில் உள்ள பழமையான மற்றும் பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோவிலும் ஒன்றாகும். சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக உள்ள தலங்களில் சைதாப்பேட்டையும் ஒன்றாகும். இந்த திருக்கோவில் திருக்காரணீஸ்வரம் என்றும் அறியப்பெறுகிறது. தொண்டை மண்டலத்தில் உள்ள பிரதான சிவாலயங்களில் ஒன்றாக சைதாப்பேட்டை சொர்ணாம்பிகை உடனுரை காரணீஸ்வரர் திருக்கோவில் விளங்குகிறது. இது சுமார் 450 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில் என்கிறார்கள். சைதாப்பேட்டையின் பழமையான பெயர் ரகுநாதபுரம் என்று கல்வெட்டு செய்தி குறிப்பிடுகிறது. சைதாப்பேட்டை தாலுகாவில் காரணி என்ற கிராமத்தை பற்றியும் ஒரு கல்வெட்டு தகவல் உள்ளது. இதில் காரணி கிராமத்தில் காருண்ய ஈஸ்வரர் கோயில் இருந்ததாகவும் குறிப்பிடுகிறது. காருண்ய ஈசன் காரணீஸ்வரனாக மாறியிருக்கலாம் என்பதும் ஆய்வாளர்கள் கருத்து. இங்கு எழுந்தருளியிருக்கும் இறைவன் காரணீஸ்வரர், இறைவி சொர்ணாம்பிகை. தல தீர்த்தம் கோபதி சரஸ் தீர்த்தம். திருக்கோவிலின் ராஜகோபுரம் தெற்கு நோக்கிய 7 நிலையை கொண்டது. இந்த ராஜகோபுரத்தின் நுழைவாயிலில் பத்ரகிரியார் பட்டினத்தார் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதனை கடந்து உள்ளே சென்றால் விநாயகர் சன்னதியை அடையலாம். அவரை தரிசனம் செய்துவிட்டு வலம் வந்தால் நடராஜரின் பஞ்ச சபைகளின் சுதை சிற்பங்களை காணலாம். பின்பு முருகர் சன்னதி, சனீஸ்வரர் சன்னதி, பழனியாண்டவர் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி, வீரபத்திரர் சன்னதி மற்றும் நவகிரகங்கள் சன்னதி என்று பல சன்னதிகளை தரிசிக்கலாம். முருகர் சன்னதிக்கு அருகில் வெளிச்சுற்றில் வேதபுரீஸ்வரர் தாயார் திரிபுர சுந்தரி சமேதராக காட்சி தருகிறார். கொடி கம்பம், பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபத்தை கடந்து உள்ளே சென்றால் இறைவன் காரணீஸ்வரரை தரிசிக்கலாம். இந்த திருக்கோவிலில் இறைவன் அருள்மிகு காரணீஸ்வரர் கிழக்கு நோக்கியவாறு காட்சி தருகிறார். அவருக்கு அருகிலேயே தாயார் சொர்ணாம்பிகை தெற்கு நோக்கி கருணையே வடிவமாக காட்சி தருகிறார். உள் சுற்று பிரகாரத்தில் 63 நாயன்மார்களும் தட்சிணாமூர்த்தி, திருமால், சண்டிகேஸ்வரர், துர்க்கை, பைரவர் சன்னதிகளும் அமைந்துள்ளன. வெளிச்சுற்று பிரகாரத்தில் மூலவருக்கு வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் வள்ளி தெய்வானையுடன் முருகனும் இருக்கிறார்கள்.
இந்த திருக்கோவிலின் தல வரலாறு பற்றி தெரிந்து கொள்வோம். ஒருமுறை தவசீலர் வசிஷ்ட முனிவர் தாம் செய்ய இருந்த யாகத்துக்கு பல பொருட்களை சேகரிக்க வேண்டும் என்பதினாலும் யாகம் தடங்கலின்றி நடைபெற வேண்டும் என்பதாலும் எதை கேட்டாலும் உடனடியாக தரும் காமதேனு பசுவை சில நாட்கள் தமக்கு இரவலாக தந்து உதவ வேண்டும் என தேவேந்திரனான இந்திரனிடம் வேண்டுகோள் விடுத்தாராம். தேவேந்திரனும் தனது காமதேனு பசுவை சில நாட்கள் வைத்திருக்கும்படி தந்தார். அந்த பசுவும் வசிஷ்டரிடம் இருந்தது. ஒரு நாள் அந்த பசு யாகம் நடந்து கொண்டிருந்த இடத்தில் இடையூறு செய்ய கோபமடைந்த வசிஷ்டர் அந்த காமதேனு பசுவை காட்டில் திரிந்து அலையும் காட்டுப் பசுவாக மாறித் திரியுமாறு சாபமிட்டாராம். அதுவும் காட்டில் சென்று காட்டுப் பசுவாக மாறி சுற்றி அலைந்தது. வெகு நாட்கள் ஆகியும் காமதேனு திரும்பி வராததைக் கண்ட தேவேந்திரன் அந்த பசுவின் நிலையைப் பற்றி விசாரித்து அறிந்து கொண்ட பின் வருத்தமடைந்தார். வசிஷ்டரை அவரால் எதிர்க்க முடியாது. அவர் மாபெரும் முனிவர். அவருடைய சாபத்தை தன்னால் அழிக்க முடியாது என்பதை உணர்ந்தவர் அவரிடமே சென்று சாப விமோசனம் பெற்று அதை திரும்பப் பெற என்ன செய்ய வேண்டும் என கேட்டாராம். தன் கோபத்தை நினைத்து வருந்திய வசிஷ்ட முனிவரும் தான் இட்ட சாபத்தை திரும்பப் பெறும் சக்தி தமக்கே இல்லை என்பதினால் தற்பொழுது ஆலயம் உள்ள தொண்டை மாநிலத்தில் ஒரு சோலையை அமைத்து அதில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்தால் சிவபெருமானின் அருளினால் சாபம் விலகி காமதேனு அவருக்கு மீண்டும் கிடைக்கும் என அறிவுரை தந்தாராம். அதைக் கேட்ட தேவேந்திரனும் உடனே அங்கு சென்று தமது சக்தியினால் சோலைகள் அமைத்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அந்த சோலைக்குள் பலகாலம் இருந்து தவம் செய்து பூஜை செய்தார். சில காலம் சென்றபின் அவர் தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவர் முன் காட்சியளித்து அவருக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டாராம். தேவேந்திரன் நடந்தது அனைத்தையும் கூறி தமக்கு காமதேனு பசுவை திரும்ப கிடைக்க அருளுமாறு கேட்டார். சிவபெருமானும் மகிழ்ச்சி அடைந்து காமதேனுவை மீண்டும் அவருக்கு கிடைக்க வழி செய்தார். சோலை வளர்த்து மழை பொழிவித்து அந்த இடம் குளுமையாக இருந்ததினால் அதை காரணி, அதாவது குளுமை என அழைத்து அங்கு ஈஸ்வரரை வழிபட்டதினால் காரணி ஈஸ்வரர் என்ற பெயரில் ஆலயம் அமைய நாளடைவில் அது மருவி காரணீஸ்வரர் என ஆயிற்று. இந்த திருக்கோவிலில் காமிகா ஆகமத்தின்படி பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த திருக்கோவிலில் நடைபெறும் விழாக்களாக ஆணியில் திருமஞ்சனம் மற்றும் ஆண்டுதோறும் சித்திரை பெருவிழா விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக நடைபெறுகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்கின்றனர். காலை நேரத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெறுகிறது. விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டு கொடியேற்றப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அஸ்தமானகிரி விமான புறப்பாடு நடைபெறும். இரவு மாவடி சேவை புறப்பாடு நடக்கும். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஈசனின் அருளை பெறுகின்றனர். அதிகார நந்தி சேவை, வெள்ளி ரிஷப வாகன புறப்பாடும் நடைபெறுகிறது.
சித்திரை விழாவின் முக்கிய நாளான தேர் திருவிழா மிக விமரிசையாக நடைபெறும். அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் புஷ்ப விமானத்தில் 63 நாயன்மார்களுக்கு இறைவனின் திருக்காட்சி வைபவம் நடைபெறுகிறது. பிட்சாடனர் கோலத்தில் திருவீதி உலா, திருக்கல்யாண உற்சவம், புஷ்ப பல்லக்கு சேவை ஆகியவை சிறப்பாக நடைபெறுகிறது. பின்னர் இரவு கொடி இறக்கத்துடன் விழா நிறைவு பெறுகிறது. உற்சவ சாந்தி, நவகலச அபிஷேகம் நடைபெறுகிறது. ஐப்பசியில் கந்தசஷ்டி, மார்கழியில் ஆருத்ரா தரிசன விழா, தை மாதத்தில் தெப்பம் மற்றும் பிரம்மோற்சவ விழா நடைபெறுகிறது. விழாவின் 8ஆம் நாள் திருஞான சம்பந்தர் ஞானப்பால் அருந்திய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த திருக்கோவிலின் திருக்குள நுழைவு வாயிலில் குழந்தையாக இருந்த ஞான சம்பந்தருக்கு அம்மை பாலூட்டிய காட்சி சிற்பமாக அமைக்கப்பட்டுள்ளது. திருக்காரணீஸ்வரர் ஆலயத்தில் மற்றொரு விசேஷமும் உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதியை ஆண்டு விழாவாக கொண்டாடுகிறார்கள். அன்றைய தினம் 1008 சங்காபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த திருக்கோவிலில் இந்திரன், மால், அயன் முதலிய கடவுளர்களும், சிவ சைத்தன்ய முனிவரும், ஆதொண்ட சக்கரவர்த்தியும், குருலிங்க சுவாமி முதலிய சிவ தொண்டர்களும் வழிபட்டு முக்தி பெற்றுள்ளனர் என்பது வரலாறு. எடுத்த காரியம் எதுவாயினும் அது வெற்றி பெற இவரை நம்பிக்கையோடு வந்து வழிபடுகிறார்கள் பக்தர்கள். குறிப்பாக வேலை வாய்ப்பு, பதவி யோகம், தொழில் விருத்திக்கு இவரை வணங்குகிறார்கள். எந்த நல்ல காரியத்தையும் சுபீட்சமாக நடத்தி கொடுப்பதில் இந்த காரணீஸ்வரர் வள்ளல் என்கிறார்கள் பக்தர்கள். இங்கு அருள் பாலிக்கும் அம்மன் சொர்ணாம்பிகை தெற்கு நோக்கி அருளும் அம்பிகை. அழகே வடிவான அலங்கார பூஷிகை, சர்வ மங்களங்களும் அருளும் தேவி என்று இவரை பெண்கள் கொண்டாடுகிறார்கள். குறிப்பாக திருமண வரம், மாங்கல்ய பலம், பிள்ளைப்பேறு, செல்வ வளம் அருள்வதில் வரப்பிரசாதி இந்த அம்பிகை என்கிறார்கள்.
சைதாப்பேட்டை ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் இந்த கோயில் உள்ளது. சைதாப்பேட்டை மெட்ரோ பஸ் நிலையத்தில் இறங்கி எதிரே உள்ள ஜோன் சாலை வழியாக சென்றால் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவிலை அடையலாம். திருக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் காலை 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு காரணீஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.